POS சிஸ்டம்ல சேல் ரெப் மாடியூல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முதலாவது யூசர் ஒரு ஆளை க்ரியேட் பண்ணணும். இதுக்கு நேவிகேஷன் பாரில் யூசரை கிளிக் பண்ணி அதில் நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணி ஒரு சேல் ரெப்பை க்ரியேட் பண்ணுவோம். சேல் ரெப்புடைய பேர் அதோடு சேர்த்து சேல் ரெப்புக்குரிய ரோல் செலக்ட் பண்ணும்போது இதில் சேல் ரெப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். இந்த லொக்கேஷனில் அந்த சேல் ரெப்புக்குரிய ரிஃபரன்ஸ் லொக்கேஷனை எங்களுக்கு செலக்ட் பண்ண இயலும். அதோடு சேர்த்து அவருக்குரிய மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சேல் ரெப்பை க்ரியேட் பண்ணிக்க இயலும். அடுத்து நாங்கள் சப் லொக்கேஷனை க்ரியேட் பண்ணணும். இதில் சைட் பாரில் செட்டிங்ஸில் பிஸ்னஸ் லொக்கேஷனை கிளிக் பண்ணி அதில் நியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் சப் லொக்கேஷனை க்ரியேட் பண்ணிக்க இயலும். POS சிஸ்டமில் சப் லொக்கேஷன் எதை மீன் பண்ணுறோம்னா, ஒவ்வொரு வெஹிக்கிளும், அதாவது சேல் ரெப்புக்கு நாங்கள் அசைன் பண்ண போகிற ஒவ்வொரு வெஹிக்கிளுமே இங்கே சப் லொக்கேஷனை தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ சப் லொக்கேஷனுக்குரிய நேம் அதை கொடுத்ததுக்கு பிறகு இது ஒரு சப் லொக்கேஷன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக இதுக்கு பேரண்ட் லொக்கேஷன் ஒன்று செலக்ட் பண்ணணும். ஸோ நான் பேரண்ட் லொக்கேஷனை செலக்ட் பண்ணும்போது அது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு ஃபெச் ஆகும். அதுக்கு பிறகு அந்த வெஹிக்கிளுக்குரிய நம்பர், இந்த வெஹிக்கிளில் டைப், அதோடு சேர்த்து அதோட அட்ரஸ், ப்ரொவின்ஸ், டிஸ்ட்ரிக்ட் போன்ற டீட்டெயிலோட அதோட சிட்டி, இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், டெலிஃபோன் நம்பரையும் எங்களுக்கு கொடுக்க இயலும். இது எல்லா டீட்டெயிலையும் கொடுத்ததுக்கு பிறகு சேவை கொடுத்து ஒரு சப் லொக்கேஷனை சேவ் பண்ணிக்கலாம். அதே சப் லொக்கேஷனை எடிட் பண்ணவும் மேலும் டிலீட் பண்ணவும் மேலும். இதுக்கு பிறகு சைட் பாரில் சேல் ரெப் மாடியூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் சிட்டிஸை கிளிக் பண்ணி நாங்கள் சிட்டிஸை என்டர் பண்ண போகிறோம். இங்கே நான் புதுசாக ஒரு சிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூவை கிளிக் பண்ணி அதில் அந்த சிட்டியோட நேம், அந்த சிட்டி எந்த ப்ரொவின்ஸில் இருக்குங்கிற டீட்டெயில், அதோட அந்த சிட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட், இந்த 3 விஷயத்தையும் கொடுத்து சேவ் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சிட்டியை என்னால் க்ரியேட் பண்ண இயலும். சிட்டியை க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு நான் ரூட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ரூட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு சேல் ரெப் மாடியூலுக்குள்ளேயே ரூட்ஸை கிளிக் பண்ணி நியூ பட்டனை கிளிக் பண்ணி இங்கே எந்த ரூட்டை நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த ரூட்டோட நேம் கொடுக்கணும். நான் கல்முனை ரூட் அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். இந்த ரூட்டை க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு இது சம்மந்தமாக ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் அதையும் கொடுக்கலாம். அதோட இந்த ரூட் இப்போதைக்கு ஆக்டிவாக இன்ஆக்டிவாக அப்படிங்கிற ஸ்டேட்டஸையும் கொடுத்துட்டு சேவை கிளிக் பண்ணி இந்த ரூட்டை க்ரியேட் பண்ணிக்க இயலும். ரூட்டையும் சிட்டியையும் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் ரூட் சிட்டிஸை அசைன் பண்ண இயலும். அதாவது இந்த ரூட்டுக்குள்ளே இந்தந்த சிட்டி தான் வரப்போகுது அப்படிங்கிறத நாங்கள் இங்கே கொடுப்போம். அதுக்கு அசைன் சிட்டிஸை கிளிக் பண்ணி நாங்கள் எந்த ரூட்டுக்கு சிட்டிஸ் அசைன் பண்ண போகிறோமோ அந்த ரூட்டை செலக்ட் பண்ணி அதை நாங்கள் இங்கே இருக்கிற சிட்டிஸை ப்ரொவின்ஸ் வைஸாக எங்களுக்கு ஃபில்டர் பண்ணி பார்க்கவும் இயலும். ஸோ இங்கே இருக்கிற சிட்டிஸில் இந்த கல்முனை ரூட்டுக்கு நான் கல்முனை, மாளிகைக்காடு, அதோட சாய்ந்தமருது, இந்த 3 சிட்டிஸையும் இந்த ரூட்டுக்குள்ளே வரப்போகுது அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அசைன்மெண்ட்டை சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தா எங்களுக்கு தெரியும் இந்த கல்முனை ரூட்டுக்குள்ளே இந்த 3 சிட்டிஸுமே இருக்கு. இதுக்கு பிறகு சேல் ரெப் ஒரு ஆளுக்கு ஒரு வெஹிக்கிள் அசைன் பண்ணி ரவுட்ஸ் அசைன் பண்ண போகிறோம். அதுக்கு சைட் பாரில் சேல் ரெப் மாடியூலுக்குள்ளே சேல் ரெப்பை கிளிக் பண்ணி அசைன் நியூவை கிளிக் பண்ணால் முதலாவது நாங்கள் எந்த சேல் ரெப்புக்கு அசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ சேல் ரெப்பை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு எந்த சப் லொக்கேஷன் அவர் அசைன் பண்ண போகிறோம், அதாவது எந்த வெஹிக்கிள் அவருக்கு அசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ரூட்ஸுக்கு இந்த வெஹிக்கிள் போக போகுது அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணணும். இங்கே ஒரு வெஹிக்கிளுக்கு நாங்கள் மல்டிபிள் ரூட்ஸ் செலக்ட் பண்ண இயலும். ஸோ நான் 2 ரூட்டுக்கு இந்த வெஹிக்கிளை அசைன் பண்ணுறேன். இந்த கேன்சல் அப்படிங்கிற பட்டன் என்னத்தை குறிப்பிடும்னா, இதை நாங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த வெஹிக்கிளில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை எங்களால் விற்க இயலும். அதை கிளிக் பண்ணாமல் விட்டோம்னா இந்த ப்ராடக்ட்ஸை இந்த சேல் ரெப்பால் பார்க்க மட்டும்தான் இயலுமே தவிர அதை விற்க இயலாம்.
அதுக்கு பிறகு இந்த வெஹிக்கிள்ல இந்த ரூட்டுக்கு எவ்வளோ நாளைக்கு, அதாவது எந்த பீரியட்ல அசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் குடுப்போம். அசைனிங் டேட், அதோட அது எப்ப முடியுது அப்படிங்கிற டேட்டையும் செலக்ட் பண்ணுவோம். இதோட சேர்த்து இன்னொரு வெஹிக்கிளையும் ஒரு சேல் ரெப்புக்கு அசைன் பண்ணியலும். அதாவது ஒரு வெஹிக்கிள மல்டிபிள் ரூட்ஸுக்கு அசைன் பண்ணியலும், ஒரு சேல் ரெப்புக்கு மல்டிபிள் வெஹிக்கிளும் அசைன் பண்ண இயலும். இந்த ஆட் ரோ அப்படிங்கிற பட்டனை கொடுத்து இன்னொரு வெஹிக்கிள கூட இந்த சேல் ரெப்புக்கு அசைன் பண்ண இயலும். இவருக்கு 26லிருந்து 30 வரை இந்த வெஹிக்கிளை கொழும்பு ரூட்டுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ இப்படி மல்டிபிளான அசைன்மெண்ட்டுக்கு பிறகு சேவ் ஆல் அசைன்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்து நாங்கள் சேவ் பண்ணிக்கவும் மேலும். இந்த லிஸ்ட்டில் இந்த சேல் ட்ரிப்புக்குரிய எல்லா அசைன்மெண்ட்டையுமே எங்களுக்கு பார்க்க இயலும். அதோடு சேர்த்து இதை வியூ பண்ணிக்க மேலும் மேனேஜ் பண்ணிக்க மேலும். இப்போ ஒரு சேல் ரெப் எப்படி சிஸ்டத்துக்குள்ளே லொகின் பண்ணி போய் ஃபர்ஸ்ட் பேஜை யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை விற்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல் பெர்மிஷன்ஸில் சேல் ரெப்ங்கிற ரோலுக்கு ஃபர்ஸ்ட் பேஜை எக்ஸஸ் பண்ணுறதுக்குரிய பெர்மிஷன் கொடுத்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேஜ் எக்ஸஸ் பண்ணுறதுக்குரிய பெர்மிஷன் அவருக்கு கொடுக்கலன்னு சொல்லிச்சுன்னா அவரால் இப்போ ஃபர்ஸ்ட் பேஜை எக்ஸஸ் பண்ண இயலாம். ஸோ அதை முதல் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு அவருக்கு அந்த சேல் ரெப்புக்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி சிஸ்டத்துக்குள்ளே என்ன செய்வார்னு அவர் லாகின் பண்ணுவார். லாகின் பண்ணதுக்கு பிறகு அவருக்கு எந்தெந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை யூஸ் பண்ணுறதுக்குரிய பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோ அதெல்லாம் வந்துக்கிட்டு அந்த பேஜில் வந்துக்கிட்டு காட்டப்படும். இப்போ அவர் ஃபர்ஸ்ட் பேஜை யூஸ் பண்ணி எப்படி ப்ராடக்ட்ஸை விற்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ளே போன உடனேயே அவருக்கு அசைன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி வரும். அதில் எந்த வெஹிக்கிளை இப்போ அவர் யூஸ் பண்ண போகிறாரோ அந்த வெஹிக்கிளை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணணும். சேல் ரெப் க்ரியேட் பண்ண டைம்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு டிசேபிள் பண்ணியிருந்தோம்னு சொல்லிச்சுன்னா அவரால் செல் பண்ண இயலாது. அதாவது அவரால் ப்ராடக்ட்ஸை வியூ பண்ண மட்டும்தான் இயலும். அதே நேரம் கேன்சல் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு இனேபிள் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அவரால் ப்ராடக்ட்ஸை வந்துக்கிட்டு விற்க இயலும். இப்போ இந்த சேல் ரெப்புக்கு 2 வெஹிக்கிள் வந்துக்கிட்டு அசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு வெஹிக்கிள் வந்துக்கிட்டு வியூ ஒன்லிக்குரியதும், அடுத்தது வந்துக்கிட்டு செல் பண்ண இயலுமானதுமான வெஹிக்கிள். முதலாவது செல் பண்ண இயலுமான அந்த வெஹிக்கிளில் எப்படி ப்ராடக்டை வந்துக்கிட்டு செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த வெஹிக்கிளை செலக்ட் பண்ணால் அதுக்குரிய அந்த வெஹிக்கிளுக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கிற ரூட் அவ்வளோ வந்துக்கிட்டு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணி வரும். அதில் எந்த ரூட்டில் அந்த சேல் ரெப் வந்துட்டு ப்ராடக்டை விற்க போகிறாரோ அந்த ரூட்டை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கல்முனை ரூட்டை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணோம்னா அந்த ரூட் வந்துக்கிட்டு செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் செலெக்ஷனை கொடுத்தோம்னு சொன்னால் அவருக்குரிய அந்த ரூட்டில் அவர் இப்போ என்ன செய்யலாம்னா ப்ராடக்ட்ஸை வந்துக்கிட்டு விற்க முடியும். சேல்ஸ் எலவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துக்கிட்டு மேலே காட்டும். இவருக்கு செல் பண்ணுறது வந்துட்டு எலவ் கொடுத்திருந்தோம்னு சொன்னால் இப்போ கஸ்டமரை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். இந்த சேல் ரெப்புக்கு அசைன் பண்ணியிருக்கிற இந்த ரூட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் இந்த கஸ்டமர் லிஸ்ட்டில் வந்துக்கிட்டு ட்ராப் டவுன் ஆகும். அதில் எந்த கஸ்டமருக்கு அவர் ப்ராடக்ட்ஸை விற்க போகிறாரோ அந்த கஸ்டமரை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்டோட நேமை சர்ச் பண்ணி ப்ராடக்டை வந்துக்கிட்டு ஆட் பண்ணுவோம். ப்ராடக்டை ஆட் பண்ணி அதுக்குரிய கவுண்ட்ஸ், அதுக்குரிய டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் இருந்தால் அதை கொடுத்துட்டு ஃபைனல் டோட்டலையும் கொடுத்துட்டு எந்த பேமெண்ட் மெத்தடை கஸ்டமர் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாரோ அந்த பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன செய்வோம்னு சொன்னால் சேல் ரெப் வந்துக்கிட்டு ஒரு ப்ராடக்ட்ஸை வந்துக்கிட்டு விற்பார். ஓகே, இதுவே இந்த ரூட் வந்துட்டு இவருக்கு சேல் வந்துக்கிட்டு எலோவ் பண்ணப்பட்ட ஒரு ரூட். இப்போ செல் வந்துட்டு எலோவ் பண்ணப்படாத ஒரு ரூட்டுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வியூ அப்படிங்கிற ரூட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குரிய வெஹிக்கிளை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள இருக்கிற ரூட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் செலெக்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுப்போம். இப்போ இந்த ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூ ஒன்லி மட்டும் இருக்கு. இப்போ அந்த லொக்கேஷனில் இருக்கிற கஸ்டமரை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அவருக்குரிய எந்த ப்ராடக்டை விற்க போகிறோமோ அந்த ப்ராடக்டை சர்ச் பாரில் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இவருக்கு அந்த ப்ராடக்டை விற்றோம்னு சொல்லிச்சுன்னா ப்ராடக்டை விற்கிறதுக்கு எக்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எரர் மெசேஜ் வந்து வரும்.